பயம் பயம் பயம். நின்னா பயம், நடந்தா பயம், உட்காந்தா பயம். இந்த பயத்துக்கு நிறையா பதிவு போட்டிருக்கேன். இதுவும் அதை சார்ந்த பதிவு தான். மனநோய் இது வராமல் இருக்கணும் அப்படின்னா கல்லீரல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். கல்லீரல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ரத்தம், உடம்புல ரத்தம் முழுமையாக இருக்கணும். 100% ரத்தம் இருக்குன்னா 100% ரத்தம் இருக்கணும். அது குறைபாடு வரும்போது தான் இந்த பயங்கிற உணர்வு வரும். அப்போ உணவு, உடற்பயிற்சி, உறக்கம் இந்த மூணும் கரெக்டாக இருக்கணும். சரியாக இருந்ததுன்னா இந்த பயங்கிற உணர்வு நம்மளை விட்டு போயிடும். இந்த பயங்கிற உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, முதல்ல உணவை நம்ம குறைக்கிறோம். குறைச்சா தூக்கம் இல்லாமல் இருந்தால், இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தால், ஏதோ மனக்கவலையோடு வாழ்ந்தால், இதெல்லாம் இருந்தால் ஒரு பயங்கிற உணர்வு முதல்ல வரும். இந்த உணவு செரிமான குறைபாடு தான் முதல்ல தலை தூக்கும். என்ன சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சல் வர்றது இதெல்லாம் முதல்ல வரும். அதுக்கப்புறம் செரிமான குறைபாடு வரும். அதுக்கப்புறம் நரம்பு மண்டல நடுக்கம் வரும். சின்ன கவலை பெரிய கவலையாக தோணும். பிறகு லோ ப்ரெஷர் வரும், சுகர் வரும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா கடைசியில் பயங்கிற உணர்வு தூக்கம் இல்லாமல் அவதி உண்டாகும். பிறகு நரம்பு மண்டல நடுக்கம் வரும். ஆண்மை குறைபாடு, ஆண்களாக இருந்தால் ஆண்மை குறைபாடு வரும். பெண்களாக இருந்தால் இந்த மாதவிடாய் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுவும் மெனோபாஸ் பீரியடு, மாதவிடாய் நிற்கும் காலம், இந்த காலத்தில் பெண்களுக்கு மனநோய் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலத்தில் பெண்கள் உறவுகளோடு இணைந்து வாழணும். தனிமையாக இருக்கக்கூடாது. மகன் இருக்கான், மகள் இருக்கான்னா அவங்களோட போயிடணும். இல்லை நான் தனியாக இருப்பேன்னு இருந்தீங்க அப்படின்னா மனநோய் அதிகமாக தாக்கும் உங்களை. இந்த மாதிரி மனநோய் உள்ளவங்க முக்கால்வாசி இணைந்து வாழணும், உறவுகளோடு இணைந்து வாழணும். நல்லா உடற்பயிற்சி பண்ணணும். உணவுகளை அதிகமாக எடுக்கணும். சத்தான உணவுகளை அதிகமாக எடுக்கணும். 3 நேரம் தான் நான் சாப்பிட்டேன், நான் இப்போ 3 நேரம் தான் சாப்பிடுவேன்னு சாப்பிடக்கூடாது. 5 நேரம் 6 நேரம் சாப்பிடணும். நல்லா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் பசி எடுக்கும். பசி எடுத்தால் தான் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டா தான் ரத்தம் கிடைக்கும். அப்போ ரத்தம் கிடைச்சா தான் உங்கள் நோய் உங்களை விட்டு போகும். அப்போ இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மனநோய், மன அழுத்தம், லோ ப்ரெஷர், சுகர் இதற்கு எல்லாமே இரத்த குறைபாடு தான். அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணுன்னா உங்களுக்கு மனநோயிலேருந்து விடுதலை கிடைக்கும். இன்னும் நிறையா போட்டிருக்கேன். உணவு வகைகள் நல்லா சாப்பிடுங்க. அது போக ஹோமியோபதி மருந்துகள் நிறைய இருக்குது, அதுக்கு சாப்பிடலாம். அதுக்கும் நிறையா பதிவு போட்டிருக்கேன், நீ பாருங்கள். தேவைப்பட்டால் கொரியரில் அனுப்பி வைக்கேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் நம்பருக்கு ஃபோன் அடித்து கேளுங்க. சந்தேகத்தை எளிமையாக தீர்த்து வைக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் அடிங்க. நன்றி, வணக்கம்.